ஐபிஎல் டீம்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க ரீசெண்டா. அவங்க வந்து அண்டர் டோர்னமெண்ட் வந்து லாஸ்ல போகுது அப்படின்ற காரணத்துக்காக ஐபிஎல் டீம்ஸ் நிறைய அவங்க வந்து வித்துட்டாங்க, ஸ்டேக்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எந்த டீம் வந்து வச்சிருந்தாங்களோ அந்த டீமோட கவுண்டி தான் வந்து ஹோல்ட் பண்ணிருந்த ஸ்டேக்கை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து 51% வந்து அந்த கவுண்டி ஹோல்ட் பண்ணிருக்கு, 49% வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குற சமயத்துல 4 ஐபிஎல் டீம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்த டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவல் இன்வென்சிபிள்ஸ் எம்ஐ பிரான்சைஸ் வந்து ஓவல் இன்வென்சிபிள்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு பல மாசங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜிஎம்ஆர் குரூப், டெல்லி கேபிட்டல்ஸோட குரூப் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு டீம் வாங்கியிருக்காங்க, சதர்ன் பிரேவ்னு சொல்லிட்டு. ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா 49% ஸ்டேக் தான் வச்சிருக்காங்க இந்த பிரான்சைசிஸ். இப்ப நான் சொல்ல போற டீம் எல்எஸ்டி பிரான்சைசி வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் சொல்லிட்டு ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் 70% ஸ்டேக் ஓன் பண்றாங்க. இவங்க முன்னாடி இருந்தவங்க 49% தான் வச்சிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சன் குரூப் இருக்குல்ல, எஸ்ஆர்எச்சோட ஸ்பான்சர்ஸ், அவங்க வந்து நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் சொல்லிட்டு ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க. 100% ஸ்டேக்ஸ் வந்து அவங்க தான் ஓன் பண்றாங்க. போக போக பாத்தீங்கன்னா இது சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு இந்த லீக் பாத்தீங்கன்னா நிறைய பிரான்சைசிஸ் உள்ள வருதுன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த எம்எல்சில வந்து வாஷிங்டன் ஃப்ரீடம்னு ஒரு டீம் இருந்துச்சுல, அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வெல்ஸ் ஃபயர்ன்ற ஒரு டீம் ஓன் பண்ணிருக்காங்க.